தோழர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுற விஷயம் என்ன அப்படிங்கிறது ஜிகே தான். எனக்கு கமெண்ட் செக்ஷன்லயும் பார்க்குறேன். எனக்கு பர்சனலா கால் பண்றவங்க எல்லாத்தையுமே நான் அனலைசிஸ் பண்ற ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் கூட எப்படியோ படிச்சிடுறாங்க, மேத்ஸ் எப்படியோ போட்டுடுறாங்க. ஜிகே அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப எல்லாரும் திணறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்படி ஜிகே வந்து படிச்சேன். என்னோட ஆரம்ப காலகட்டத்திலிருந்து கடைசி எக்ஸாம் வரையும் வந்து நான் ஜிகேவை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நீங்கள் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஜ்லேருந்து எப்படி உங்களை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் ஒரு முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? என்னால் பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஸ்டேஜ்னா இப்படி அப்படின்லாம் சொல்லிட முடியாது. சரிங்களா? அவ்வளோ பேசுனா எவ்வளோ சொல்கிறது எப்படி சொல்கிறங்கிறது ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகும். ஸோ நான் ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸை சொல்கிறேன், உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத பார்த்துங்க. சரிங்களா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினைக்கிற என்ன விஷயம் அப்படின்னா, தமிழ் மாதிரியே ஜிகேவை ஈஸியாக படிச்சிடணும்னு நினைக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. தமிழ் அப்படிங்கிறது ஒரு 14 புக்கோட போயிடும். டைரக்ட் கொஸ்டின் தான், எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணால் ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது ஆன்சர் தெரிஞ்சால் பண்ணிடலாம். ஜிகே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ். இது வந்து ஜென்ரலாக வந்து நீங்கள் நிறையா படிக்க வேண்டியது. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது நிறையா பேர் பண்ணுற தப்பு. தயவு செஞ்சு இனிமேல்னாலும் பண்ணாதீங்க. எக்ஸாம் கால் ஃபரானா படிக்கிறது, குரூப் 4 முடிஞ்சா படிக்கிறத விட்டுறீங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்கறதுலேயே பல பேர் போன குரூப் 4 படிச்சுக்கிட்டு இப்போ இந்த குரூப் 4க்காக தேடுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. சரிங்களா? நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, அங்கே எக்ஸாம் முடிஞ்ச உடனே படிக்கிறத நிறுத்திடுறீங்க. இது வந்து பெரிய தப்பு. என்னை பொறுத்தளவு அப்படி வந்து ஜிகே அப்படிங்கிறது மிகப்பெரிய ப்ராடு சப்ஜெக்ட். முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய ப்ராடு சப்ஜெக்டை எப்படி குறுகிய காலத்தில் படிக்கணும்னு நினைக்கிறீங்கிறதே எனக்கு முதல் புரியல. ஸோ நீங்கள் அந்த இடத்துல அடிபட்டு போகிறீங்க. மிகப்பெரிய ப்ராடு சப்ஜெக்ட்னா நீங்கள் அதுக்குரிய டைம் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் வந்து அதை நீங்கள் வந்து கொண்டு வர முடியும். என்னை பொறுத்தளவு ஜிகே வந்து கிளாரிட்டியாக ஒரு 90% கொண்டு வரணும்னா 1 இயர் ஆகுங்க. சரிங்களா? அது சைடு பை சைடு தமிழ் மேக்ஸ் படிச்சுலாம் வச்சுங்க. ஜிகேவை ரெகுலராக 1 இயர் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து அது உங்கள் கைக்கு அடக்கப்படும். நான் பாட்டுக்கு கதை விட்டு போயிடலாம் 3 மாதம் 4 மாதம்னு, நடக்கவே நடக்காது. ஜிகேவை பொறுத்தளவு இட்ஸ் இம்பாசிபிள். மேபி ஒரு சிலருக்கு வந்து நிறைய நாலேஜ் இருந்து நிறைய தெரிஞ்சிருந்து அதிக ஞாபக சக்தி இருந்து படிக்கலாம் ஒழிய, ஒரு நார்மலாக ஜென்ரலாக நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஸ்டூடெண்ட் தான். ஸோ அப்போ வந்து ஜிகேங்கிற பெரிய சப்ஜெக்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இந்த குரூப் 4லனாலும் வந்து இனிமேல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த குரூப் 4 வரை இருக்கிற கேப்பை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் உங்களுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது கஷ்டம்தான். சரிங்களா? இதை வந்து நான் வெறும் வாய் வார்த்தையாக சொல்லிட்டு போயிடலாம், உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசிட்டு போயிடலாம், பிரயோஜனம் இல்லை. நான் மற்றவங்க மாதிரி பேச விரும்பல. என்ன உண்மையோ அதைத்தான் வந்து நான் சொல்லுவேன். சரிங்களா? ஓகே, இப்போ நான் என்னோட ஜிகே எப்படி பாதை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜிகேக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்க. எத்தனை பேர் புக்ஸ் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஷியோராக கிடையாது. புக் இல்லாமல் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு படிக்காமையே இருந்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணேன். எந்த புக்ஸும் உங்களுக்கு தெரியும், பட் இந்த ஒரு வார்த்தை சொல்லிடுறது ஜிகேக்கு மட்டும். 6th to 10th சோசியல் சயின்ஸு, 11th 12th ஹிஸ்ட்ரி, 11th 12th எக்கனாமிக்ஸு, 11th 12th பாலிட்டி, 11th 12th எத்திக்ஸு, 11th 12th ஜியாகிரபி. என்ன சொன்னால் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, ஓகே ரைட். இது எல்லாம் தான் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்க்கு தேவைப்படும். இது இல்லாமல் யூனிட் 8, 9 அப்படிங்கிறது தனியாக இருக்குது. அந்த கதையை அப்புறம் பேசுவோம். இப்படி ஃபஸ்ட்டு புக்கை நான் கலெக்ட் பண்ணிட்டேன். புக்கு கலெக்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 6th to 10th வரை இருக்கிற ஹிஸ்ட்ரினா தனியாக, ஐஎன்சிக்கு தனியாக என்னென்ன யூனிட்ஸ் படிக்கணுமோ அதை எடுக்கிறேன். பாலிட்டின்னு எல்லாத்தையும் வந்து புக்கை பிரித்து பைண்டிங் போட்டேன். உங்களுக்கு என்னென்ன யூனிட்ஸ்லாம் படிக்கணும்னு தெரியல அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஹிஸ்ட்ரியில் எந்தெந்த யூனிட், 6th எங்கே படிக்கணும், 7th என்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி அதுபடி வந்து படிங்க. சரிங்களா? ஜிகே பொறுத்தளவு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஐ மீன் சிலபஸ் வைஸ் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அது வந்து தப்புங்க. சிலபஸ் வைஸ் வந்து நீங்கள் படிக்கக்கூடாது. ஜிகே பொறுத்தளவு வந்து புக் வைஸ் தான் படிக்கணும். 6th ஹிஸ்ட்ரி, 7th ஹிஸ்ட்ரி, 6th பாலிட்டி, 7th பாலிட்டி. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு டாபிக் வந்து நீங்கள் 6th படிக்கிறீங்க, அதோட கண்டினியூட்டி அப்படியே 11th படிக்கிறீங்கன்னா படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் எக்ஸாமில் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு வந்து
எக்ஸாமில் நீங்கள் இப்போ நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்தாலுமே எக்ஸாமில் உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் சிக்ஸ்த்து பக்கமாக படித்து ஈஸியாக படித்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் எக்ஸாமுங்கிற அதை மட்டுமா கேட்க போகிறாங்க கிடையாது. எல்லாமே கலந்த கலவையாக வந்து கொஷின்ஸ் வரப்போகுது. ஸோ அப்போ நீங்கள் எப்பவுமே எப்படி கொஷின்ஸ் வருமோ அந்த ஃபார்மெட்டில் எல்லாமே கலந்து படித்தாதான் வந்து உங்களுக்கு அங்கே செட் ஆகும். சரிங்களா? அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். புக் கலெக்ட் பண்ணியாச்சு, அடுத்தது படிக்க ஆரம்பிச்சாச்சு. சரிங்களா? நான் ஸ்டார்டிங்லேருந்து வரேன், உங்களுக்கு எந்த ஸ்டேஜுங்கிறது பார்த்துங்க. இப்போ நீங்கள் வந்து ஜிஎஸை பொறுத்தளவு படிக்க ஆரம்பிக்கணும்னா ஆரம்ப காலத்தில் எதை படிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி தான் நான் படித்தேன். ஹிஸ்ட்ரி படித்து முடித்தேன். அடுத்து ஐஎன்சி, அடுத்தது பாலிட்டி. ஏன் அப்படின்னா ஹிஸ்ட்ரியோட கண்டினியூட்டி ஐஎன்சி, அதோட கண்டினியூட்டி பாலிட்டி, பாலிட்டியோட கண்டினியூட்டி எக்கனாமிக்ஸு, இது எல்லாத்துக்கும் பேக்ரவுண்டில் இருக்கிறது ஜியாகிரபி. சரிங்களா? ஸோ இந்த 5 சப்ஜெக்ட்டு ஒரு லைனாக வச்சுக்கிட்டேன். ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பித்து ஜியாகிரபி வரையும் போவேன், மறுபடியும் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பித்து ஜியாகிரபி வரையும் போவேன். ஸோ இதே மாதிரியே இது ஒரு சைக்கிளாக வந்து நான் எந்த அன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சனோ அந்த நாள்லேருந்து எக்ஸாம் எழுதுகிற வரையும் இந்த சைக்கிள் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறப்போ வந்து நீங்கள் எந்தெந்த யூனிட்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஓனாக படிக்க ஆரம்பிங்க. ஒரு 40% படித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வீடியோஸு இந்த மாதிரி ஒவ்வொன்றா தேட ஆரம்பிங்க. ஆரம்ப காலகட்டத்திலேயே நீங்கள் வந்து வீடியோஸ்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சிரமம், கன்ஃபியூஸ்ட் ஆயிடுவீங்க, கடைசி வரையும் முழுசாக படிக்கவே ஆரம்பிக்க மாட்டீங்க. ஒரு 40% நீங்களே வந்து படிங்க, மொத்தமாக முழுசாக படிங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஜிஎஸை பொறுத்தளவு முழுசாக தான் படித்தேன். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, முக்கியமானது இதை படித்தால் போதும், இந்த கதையை தெரிந்தால் போதும்னு கதையாக விட்டு எல்லாரும் சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் நடக்காது. ஜிகே பொறுத்தளவு நடக்காது. ஜிகே பொறுத்தளவு இந்த முழு புக்கையும் முழு கதையும் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறப்ப ஆரம்ப காலகட்டம் தான் இல்லை, நீங்கள் எக்ஸாமுக்கு ஃபைனல் ரிவிஷனுக்கு பண்ணுறதுக்கு முன்னால் வந்து எல்லாம் ஃபுல் யூனிட் அப்படியே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ண சொல்ல அந்த ஸ்டோரி அப்படியே மைண்டு கொண்டு வாங்க. ஒவ்வொரு தடவையும் படிக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். நான் அப்படி தான் பண்ணேன். நான் எப்போவுமே எனக்கு சொன்ன சார் அவர் வந்து அது சொல்லுவார், முழுசாக படிங்க, மார்க் பண்ணி படிக்க வேணாம் அப்படின்னா. மார்க் பண்ணி படிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா ஒவ்வொரு முறையும் ரிவிஷன் பண்ணுறப்ப அந்த மார்க் பண்ணதையே படிச்சுட்டு போவீங்க. மார்க் பண்ணது மட்டும் தான் டிஎன்பிசி கேட்பானா, கேட்க மாட்டான். நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க, சிவாஜி பிறந்த ஊர், அவர் முடிசூட்டின ஊர், இறந்த ஊரெல்லாம் படிச்சுட்டு போவாங்க. திடீர்னு என்ன சொல்லுவாங்க, முதல்ல கைப்பற்றிய கோட்டைம்பாங்க. இல்லைனா வந்து அந்த கதையில் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை கொடுத்து இதை எப்போ செஞ்சாங்க அப்படின்னு அப்போ உங்களுக்கு மறந்துடும். எப்போவுமே வந்து ஜிகே ஜிஎஸை பொறுத்தளவு நீங்கள் ஃபுல் ஸ்டோரியாக படிக்கணும். எது ஹிஸ்ட்ரி, ஐஎன்சி, இது ரெண்டும் நீங்கள் வந்து ஃபுல் கதையாக படிக்கணும். பாலிட்டியும் எக்கனாமிக்ஸ் வந்து கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படித்தாலுமே அதையும் நீங்கள் முழுசாக படிங்க. அதாவதுங்க நம்ம எப்போவுமே உங்களுடைய எண்ணங்கள்லையும் நீங்கள் படிக்கிறதையும் பார்த்தீங்கன்னா சிறுத்துக்க கூடாது. பெரிய லெவலில் படிச்சிங்கன்னா தான் ஓரளவுக்கு இந்த லெவல் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். அதனால வந்து எப்பவுமே ப்ராடாக படிக்கணுங்கிற மைண்ட் செட்டை வச்சுக்கணும். ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா ப்ராடாக படிக்க தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் வந்து நீங்கள் பெரிய ஜீனியஸ் ஆயிடுவீங்க. ஆனால் அதுக்கு டைம் எடுக்கும். அதுக்காக தான் வந்து மினிமம் வந்து 1 இயர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுங்க ஜிஎஸ் பொறுத்தளவு. சும்மா வந்து யாரையும் நான் டிஸ்கரேஜ் பண்ண வந்து விரும்பலை. பட் உண்மை என்னவோ நான் சொல்ல விரும்புகிறேன். இனிமேலும் நீங்கள் ஏமாந்துடாதீங்க தான் சொல்கிறேன். இப்படியாக வந்து நான் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 40% வந்து படித்தேன். தெரியாதுக்கு வந்து ஷார்ட்கட் போடுங்க. சரிங்களா? ஷார்ட்கட்டை நீங்களாக ஓனாக போடுங்க. அதாவது மற்ற எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க, வேணான்னு சொல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா நீங்களே ஒரு இதாக வந்து உருவாகணும். நானும் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களை மாதிரி எதுவுமே தெரியாமல் தான் இருந்தேன். நானும் உங்களை மாதிரியே பல இடங்களில் யூடியூப்லேயே அங்கேயும் இங்கேயும் தேடி நான் அந்த இடத்துல இல்லாமல் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டேன். எப்படி போனேன் அப்படின்னா வந்து எல்லாரும் சொல்கிறத வச்சு நான் ஒரு முடிவு பண்ணி எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணி நாம் ஒரு ஸ்டேஜ் நீங்கள் போகணும். என்னால் முடியுது, உங்களால் முடியலைன்றலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் அதற்குரிய முயற்சி எடுக்கலைங்கிறது தான் உண்மை. முதல்ல நீங்கள் உங்களுடைய தப்பு ஒத்துக்குங்க. அப்போ தான் வந்து உங்களால் ஜெயிக்க முடியும். எப்போவா இருந்தாலும் சரி, யார் தவறு சுட்டி காட்டினாலும் படிக்கிறது பொறுத்தளவு, வாழ்க்கையை பற்றி பேசல, படிக்கிறது பொறுத்தளவு தப்பை முதல்ல ஒத்துக்குங்க. கொஸ்டின்லேயே நீங்கள் டெஸ்ட்லேயே வந்து தப்பு பண்ணாலும் அதுதான். சரிங்களா? ஓகே. இப்படியாக ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நான் ஒவ்வொரு எக்ஸாமும், அதாவது ஒவ்வொரு 6th ஹிஸ்ட்ரி 7th ஹிஸ்ட்ரி எனக்கு அப்படி தான் வந்து டெஸ்ட்டும் கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் 10th ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு வாம்பாங்க, 6th to 8th ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு வாம்பாங்க. அப்படியாக டெஸ்ட் எழுதி ஒரு 40% எனக்கு நாலேஜ் வந்துச்சு. அடுத்தது நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா
அதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த யூடியூப் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து தேட ஆரம்பிக்கிறேன். இது எல்லாமே ஒரு எதுக்காக அப்படின்னா ஒரு சப்போர்ட்டுக்காக. சரிங்களா? நீங்க எங்க தேடி என்ன பண்ணனாலுமே நீங்க உங்களுக்குள்ள நீங்க எப்போ ஓனா நிக்கிறீங்களோ, சொந்த கால நிக்கிறீங்களோ, மற்றவங்கள ஃபாலோ பண்ணாம நீங்க சொந்த கால நிக்கிறீங்களோ, அந்த அன்னைக்கு தான் உங்களுடைய வெற்றி உறுதிங்கிறத மறந்துடாது. அதுவரையும் நடக்காது. எல்லாரும் அப்படி தனியா நின்னவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்காக யாரையும் கேட்க வேணாம்னு சொல்ல, எல்லாத்தையும் கேளுங்க. ஆனா ஒரு காலத்துல நீங்க தனியா எந்திரிச்சு வாங்க. அப்பதான் உங்களால முடியும். இல்லைங்களா? யூடியூப்லலாம் நான் எந்த மாதிரி வீடியோஸ் தேடணும் அப்படின்னா எல்லாருமே டெஸ்ட்டுங்கிறீங்க. டெஸ்ட்டுங்கிறத வேணும் தான். அதுக்கு மேல முதல்ல நீங்க படிச்சிருக்கணும்ல. எல்லாரும் எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தா நம்ம அப்படியே ஆன்சர் பண்ணி எப்படியாவது பாஸ் பண்ணிடுமா? அப்படி வந்து ரொம்ப சின்ன மைண்டோட நீங்க இருக்காதீங்க. ப்ராடா நிறைய படிச்சு நான் படிச்சதுக்கு மேல என்ன கொஸ்டின் வந்துட போகுதுங்கிற அளவுக்கு நீங்க அப்படி எந்திரிச்சு வாங்கன்னு சொல்ல வரேன். நிறைய கிளாஸஸ் எல்லாம் வந்து போடுறாங்க. இப்போ நிறைய பேர் எல்லாமே டெஸ்ட்டை போட்டே ஓட்டுறாங்க. கிளாஸஸ் வந்து இப்போ கனிமுருகன் சார் வீடியோ போட்டிருக்காரு. இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிற வீடியோஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் வரிசையா பிளேலிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டேன். சரிங்களா? அந்த பிளேலிஸ்ட்டை படி வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த 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 சைக்கிள் நான் எதுவுமே மாத்தல. எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணது வந்து வீடியோஸ் கேட்க ஆரம்பிச்சேன். பார்க்கல, கிளாஸ் எடுக்கிறத கேட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த மாதிரி வந்து நான் வீடியோஸ் கேட்க ஆரம்பிக்கிறேன். கேட்க ஆரம்பிக்கிறப்ப இதுல நான் இதெல்லாம் வந்து மிஸ் பண்றேன் அப்படிங்கறது எல்லாமே அனலைசிஸ் பண்ணி இது ஒரு 2 to 3 months கண்டினியூ போகுது. ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்கிறேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணது புதுசா வந்து கிளாஸஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்படியாக என்னுடைய நாலேஜ் வந்து ஒரு 60 to 70% வந்து ஜிகேல கொண்டு வந்து. அடுத்தது என்ன பண்ணேன் அப்படின்னா இப்போ நம்ம ஓரளவுக்கு நாலேஜ் வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போதான் நம்ம சேனல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே பழைய கொஸ்டின்ஸ் வந்து தேட ஆரம்பிக்கிறீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்ன பண்ண படிக்கிறேன். இந்த பக்கம் வீடியோஸ் பார்க்குறேன். எதையுமே முழுமையா நம்பாதீங்க. ஜிகே பொறுத்தளவு இதை மட்டும் படிச்சா போதும், இது போதும், அது போதும், யாராவது கதை விட்டாங்கன்னா நம்பாதீங்க. அதெல்லாம் போய் ஜிகே பொறுத்தளவு உங்க தேடல் போய்கிட்டே இருக்கும். அவன் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருப்பான். நீங்க அந்த ஸ்டேஜை பிடிச்சே ஆகணும். சரிங்களா? ஸோ ஆக அந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த பக்கம் ஒரு பக்கம் படிக்கிறது, அந்த பக்கம் ஒரு பக்கம் வீடியோஸ் பார்க்கறது, இந்த பக்கம் ஒரு பக்கம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நானே வந்து அனலைஸ் பண்றது. எப்படி வரும், இதுல எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம படிச்சதுல இருந்து எப்படி ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்படியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி ஒரு 80% வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் படிக்கிறது வேறையா இருக்கும், டெஸ்ட் போறது வேறையா இருக்கும். எப்படின்னா நான் என் ஷெட்யூல் படி ஒரு ஷெட்யூல் போட்டு படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா அது ஷெட்யூல் போட்டது மாதிரி இப்போ ஹிஸ்ட்ரியை படிச்சுட்டு ஹிஸ்ட்ரி டெஸ்ட் எழுதவே மாட்டேன். ஹிஸ்ட்ரியை படிச்சுட்டு ஜியாகிரபி டெஸ்ட் எழுதுவேன். ஏன் அப்படின்னா நமக்கு எக்ஸாம்ல அப்படித்தானே வருது. புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? எக்ஸாம்ல அப்படித்தானே வருது. எல்லாத்தையும் சஃபில் பண்ணி தான் நம்ம கொஸ்டின் வருது. ஹிஸ்ட்ரி கொஸ்டின் மட்டுமா வருது. ஹிஸ்ட்ரி மட்டும் படிச்சுட்டு அதுல 100க்கு 90 வாங்கிட்டேன் அப்படின்னு பீத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இது நடக்காது. சரிங்களா? எல்லாத்தையும் படிச்சுட்டு மொத்தமா ஓவரால 90 வாங்கினா கூட நம்பலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்குதுங்க. அதை வச்சு அவங்களும் அனலைசிஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம நல்லா படிச்சுட்டோம் படிக்கலாம், அதெல்லாம் தப்பு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரெகுலரா என் ஷெட்யூல் பண்ணி படிக்கிறது, படிச்சுக்கிட்டே போவேன். எங்க யார் டெஸ்ட் போட்டாலும் போய் எழுதுறேன். ஆனா அதை வச்சு என்ன முடிவு பண்ணிக்க மாட்டேன். அதில் நான் என்ன தப்பு பண்றதை மட்டுமே யோசிப்பேன். நீங்க டிஎன்பிசியை பொறுத்தளவு சரியானதை விட்டுருங்க. என்ன தப்பை சரி செய்யுங்க. தப்பை எப்போ நீங்க சரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அப்பதான் வந்து ஷூரா 100% வர முடியும். தப்பை முழுமையா சரி செய்ய போட்டு நீங்க நல்லா பண்ணதையே திரும்ப திரும்ப நல்லா பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஏரியா நல்லா படிச்சிட்டீங்களா, ஓகே. அதுல இன்னும் நீங்க தேட ஆரம்பிங்க. இதுல தப்பு பண்ணிடுவோம், இந்த தப்பு பண்ணுவோமா, அந்த தப்பு பண்ணுவோமா, அந்த தப்பு பண்ணுவோம்னு நீங்க தேடி தேடி பயந்து ஒவ்வொன்றையும் படிச்சு தான் வந்து உங்களை நீங்க ஸ்ட்ராங் பண்ண முடியும். சரிங்களா? இப்படிதான் வந்து அடுத்த கட்டம். இதெல்லாம் வந்து நான் ஒரு 80% ஆனதுக்கு அப்புறம். ஸோ அதுக்காக தான் நான் அந்த பர்சன்டேஜ்லாம் நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா நீங்க ஆரம்ப காலகட்டத்தில் இதை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, செட் ஆகாது. அதுக்காக தான். இப்போ என்ன பண்றோம், நம்ம படிக்கிறது ஒன்று, டெஸ்ட் போறது ஒன்று. அப்பதான் நம்ம என்ன வரல, எனக்கு என்ன படிக்க வரல, நான் படிச்சதுல எது மறக்குதுங்கிறத உங்களுக்கு அப்பதான் தெரியும். படிச்ச உடனே டெஸ்ட் போட்டா சத்தியமா சொல்றேன் தெரியாது. சரிங்களா? இப்படியாக வந்து நான் அடுத்த கட்டம் வந்து டெஸ்ட் போட ஆரம்பிச்சேன். நல்லா பண்ற பாருங்க. ஒரு சைடு படிக்கிறேன், ஒரு சைடு வீடியோஸ் பார்க்குறேன். பாருங்க, வீடியோஸ் எல்லாம் கேளுங்க, தப்பு கிடையாது. பட் அது மட்டுமே நம்பாதீங்க. உங்களை நீங்க நம்புங்க, நீங்க ஃபாலோ பண்ணுங்க, தேடுங்க, தேடலுக்கு சரி செய்யுங்க, சரியான விடையை தேடுங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம பண்றது எல்லாமே சரியா அப்படிங்கிறத நான் எதை வச்சு கடைசியா முடிவு பண்ணேன் அப்படின்னா
ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறோம் இல்லைங்களா, அப்போ தான் உங்களுக்கு முடிவு செய்ய முடியும். நீங்கள் எங்கேயோ ஒரு அகாடமியில் ஏதாவது ஒரு போடுறத வச்சுக்கிட்டு அந்த கதையை பார்த்துக்கிட்டு நான் வந்து சரியாக படிக்கிறேன்னு முடிவு பண்ணாதீங்க. பழைய கொஷின் எடுத்து பாருங்கள். அந்த கொஷின் ஆன்சரை விட்டு போட்டு நீங்களே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுறப்ப நீங்கள் படித்த ஃபார்மேட்டு அங்கே செட் ஆகுது அப்படின்னா ஓகே, யூ ஆர் இன் பெட்டர் வே, கரெக்ட் வே. சரிங்களா? இப்படியாக தான் வந்து ஜிஎஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். வேறு வழியே கிடையாது. யூனிட் 8, 9 பொறுத்தளவு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நான் முன்னே சொல்கிறேன். கனிமுருகன் சார் வீடியோ தயவு செஞ்சு பாருங்கள். அவர் ஒரு 40 வீடியோ போட்டிருப்பார். அவர் வீடியோ நான் எத்தனை முறை திரும்ப கேட்டேன் எனக்கே தெரியாது. யூனிட் 8, 9 பொறுத்தளவு சரிங்களா, அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பாருங்கள். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவோட சொல்லியிருப்பேன், பட் இன்னொரு முறை சொல்கிறேன். நான் 8, 9க்கு நான் அதாங்க பண்ணேன். ஃபுல்லாக ஒரு வீடியோ பார்த்தேன். தமிழ் ஜிகேஸ்லாம் நல்லா படிச்சிருந்தேன். இதில் நிறையா அங்கே ரிப்பீட் ஆச்சு. யூனிட் 8, 9ல் நிறைய ரிப்பீட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு புக் மட்டும் ஏதோ ஒரு அகாடமியில் வாங்கினேன், எங்கே வாங்கினு தெரில. அந்த புக் வாங்கி ரிவைஸ் பண்ணேன். அவர் சொன்னது தான் இங்கே இருந்தது, இது அங்கே இருந்தது. பழைய கொஷினை வச்சு நான் பார்த்தேன். இப்படியே ரவுண்ட் அடித்து கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பெண் வாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல எவ்வளோ மார்க்னா, அதாவது ஒன்லி ஜிஎஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா மேக்ஸு 25க்கு 22, ஜிஎஸ்ல வந்து 75 மார்க் இருக்கு இல்லைங்களா. அதில் என்னது எவ்வளோ வந்ததுன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் 38 மார்க்கோ சம்திங் என்னவோ, சரியாக மறந்துடுறேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு, அதை மறந்துட்டேன். பட் ஓகே, அந்த மாதிரி தான். கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸ் இல்லாமல் என்னது 58ன்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான், கொஞ்சம் மறந்துட்டேன், சாரி. ஸோ அதுக்காக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் அனாலிசிஸ் பண்ணி இப்படி தான் வந்து என்னோட ஜிகே அப்படிங்கிறது கொண்டு போனேன். ஜிகே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வின்னிங் ஃபேக்டர் ஜிகேல தான் இருக்குது. தமிழும் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஜிகேல நிறைய பேர் விட்டுருவீங்க. அதுக்குரிய டைமை எடுத்து ப்ராடாக எடுத்து படிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.